Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you all through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் Today, by the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, நீங்களும் உணர்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். I am believing you are also experiencing this in your life. அந்த உணர்வில் போகும்போது தான் இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். When you experience that, it will be a highly beneficial time for you. இந்த மாதத்திலே In this month, நாம் நேற்று முன்தினம் தியானித்த வண்ணமாக as we look on the day before yesterday, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் how this thing is going to happen, பொறுத்து let us wait இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்வதை பார்க்கிறோம். till he completed this work. He will not in a rest, ஏன் என்று சொன்னால் because இந்த வேளையில் கூட in this time also, நாகும் எழுதின திருச புத்தகம் the book of Nahum 1 அதிகாரம் chapter 1 7 வசனம், verse 7 says, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை the அறிந்திருக்கிறார். Lord is good, a stronghold in the day of trouble, and he knoweth them that trust in him. தேவனை அறிவதற்காகவே நம் கரத்தில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To understand God, this Bible has been given to us. நான் தொடர்ந்து உங்களிடத்திலே சொல்கிற ஒரு காரியம், I'm continually saying this to you. தேவனை அறிவதுதான் சிறப்பான வாழ்க்கை. It is best life to know and understand God. மற்ற எந்த காரியத்தை அறிந்தாலும் கூட அதில் ஒரு முழுமையை பெற முடியாது. When we seek other things, we cannot able to have a satisfaction in our life. தேவனை அறிந்து கொள்ள முடியும் We can able to understand God என்று சொன்னால் because நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். our God lives forever. இந்த தீர்க்க சொல்லுகிறார், This prophet is saying, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் சொல்லி, and he knoweth them that trust in him. நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். God is watching all our ways. இந்த 11 மாதம் முழுமையாக In this 11th month also, நம் தேவை என்னவென்று அவர் அறிவார். God knows what we need. நம்முடைய பிரச்சனை என்னவென்று அவர் அறிவார். He exactly knows what is your problem. நம்முடைய பலவீனம் என்னவென்று அவர் அறிவார். He exactly knows what you are going through. அதனால் நம் வாழ்விலே So in our life, தேவனை குறித்து குழப்பம் அடையாதபடிக்கு we don't have a confusion with God இந்த மாதம் முழுமையாக through this month, முழு உள்ளத்தோடும் with full of compassion in our heart, முழு பலத்தோடும் through with the strength of our முழு heart, ஆத்துமாவோடும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். through with the soul filling, let's worship God. ஸ்தோத்திரிப்பதுதான் அவர் பார்வைக்கு தகுந்ததாய் இருக்கிறது. It is very pleasant to praise God in His sight, என்றால் அவர் அறிந்திருக்கிறார். because the word says He knoweth. காரணம் கர்த்தர் நல்லவர். Reason, the Bible saying the Lord is good, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. a stronghold in the day of your trouble. பிரச்சனை இருந்த வாழ்க்கையிலே You may be facing many problems. தேவன் அரணான கோட்டையாய் இருப்பார். Do not fear, God is stronghold to you. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் கூட As we see in the lives of every godly people, அவர்கள் சோதனை மத்தியிலே, they face troubles, அவர்கள் யுத்தத்தின் மத்தியிலே, they faced wars, அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே they faced many types of confusion in their life. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே அரணான கோட்டையாய் வெளிப்பட்டார். But God remained a stronghold for them. அதுபோல்தான் நமக்கும் இந்த மாதம் முழுமையாக Likewise, in the same manner, God is going to be the same. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு கோட்டையாக நாம் பார்க்க போகிறோம். He will be a stronghold from all the evil. காரணம் கர்த்தர் நல்லவர். Reason, the Lord is good. மிகவும் நல்லவர். He is very good. நான் ஒரு சகோதரத்திலே கேட்பேன், I will ask to a sister, கர்த்தர் கிருபை எப்படி என்று சொல்லி, how is the Lord's grace to you? அவர்கள் சொல்லுவார்கள், That woman used to say, கர்த்தர் மிகவும் நல்லவர் என்று சொல்வார்கள். God is very good to me. ஆம், நிச்சயம் அவர் மிகவும் நல்லவர். Yes, the Lord is very good to us. எல்லாரை விட நல்லவர் அவர். He is very good compared to all, ஏனென்றால் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். because He sacrificed His own life for us. அவர்தான் நம்மை அறிந்திருக்கிறார். He is the one who knoweth you. இந்த மாதம் முழுமையாக எல்லாவற்றையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். He is ready to give you all things in this month. நம் குடும்பத்தின் சூழ்நிலைகள் அவர் அறிந்திருக்கின்றபடியினாலே He understands every situation and every part of your life. சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு
He is going to change the situations. துயரமெல்லாம் மாற்றப்பட்டு, He is going to change that sorrow. பிரச்சனையெல்லாம் மாற்றப்பட்டு, He is going to change the problem you are இந்த facing. மாதத்திலே தேவன் அற்புதம் செய்ய போகிறார். God is going to do a miracle for you in this month. அவர் அறிந்திருக்கிறார். He knows it. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Are you believing in Him? அவர் அறிந்திருக்கிறார். He understands you. நாம் ஒருமித்து சொல்லுவோமா? Let us unite and say this. தேவனே என்னை அறிந்திருக்கிறீர். Lord, you know me, Lord. காரணம், Reason, நீ நல்லவரப்பா. you are good. என் குடும்பத்தை சுற்றிலுமாக அரணான கோட்டையாய் இருக்கிறீர். You are a stronghold to our family. வசனங்களை அறிக்கையிட When we repeatedly say God's word, தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். we will experience God's glory in our இந்த life. மாதம் முழுமையாக மகிமையை பார்க்க This month, we are going to experience God's நாம் glory. தேவனை நோக்கி பார்ப்போமா? Let us see and look unto God. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly நீ Father, நல்லவர் என்று பார்த்தோம். Lord, we know you are so good. இந்த மாதம் முழுமையாக நீ அரணான கோட்டையை இருப்பதாக பார்த்தோம். We are believing, Lord, you are a stronghold for this now month of November. அறிந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for revealing yourself. எங்களை நீர் அறிந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for you remember us, Lord. யாரை அறிந்திருக்கிறீர்? Lord, you remember us, உம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறீர். the people who trust in you. நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். Lord, we deeply trust in you. எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பலவீனத்தை உண்மைதான். Lord, what we are facing, the sickness in our body is true. எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனை உண்மைதான். The problems we are facing in our life is true. அதற்கு மேலாக Ahead of that, ஆண்டவர் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருப்பதற்காக, God is a stronghold. ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். God is with us, Lord. We thank you. லீகாலா சந்தாரா We பாபா, thank you, Lord. அவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you, Lord, for the presence of the Holy அரணான Spirit. கோட்டையாக இறங்குவதற்கு நன்றி. Thank you for a stronghold near us. தேவன் வெளிப்படுவதற்கு நன்றி. Thank you for revealing yourself in our lives. இந்த மாதம் முழுமையாக In this full month of November, எல்லாவற்றையும் கொடுக்க in all things we are going to experience. நீ பிரியப்படுவதற்கு நன்றி அப்பா. You are delighted, we know, Lord. Thank you Lord. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, Okay, நன்றி sir. Thank you, Lord. இயேசுவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. ஆண்டவரே, இறங்கி வருவதற்கு நன்றி. Thank you, Lord, for your coming upon us. ஆவியானவர் இறங்கி வருவதற்கு நன்றி. Holy Spirit, we thank you for coming upon அற்புதங்களை us. செய்வதற்கு நன்றி. Thank you, Lord, for doing the miracles. அரணான கோட்டையே நன்றி. Thank you, Lord, for being a stronghold, Lord. நல்லவரே நன்றி. Thank you, Lord, for being your so good. அறிந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for knowing me. அற்புதம் செய்ய போறீங்க. You're going to do miracles in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.